அந்த நாள், இறுதி நாள், தீர்ப்பின் நாள் என்று இன்றைய வழிபாட்டு வாசகங்களே நாம் வருவதை கேட்டிருக்கிறோம். அந்த நாள் என்றால் எப்படி இருக்கும்? அந்த தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும்? அந்த இறுதி நாளிலே என்ன நடக்கும் என்பதை தான் சிந்திக்க அன்னையாம் திருச்சபை இன்று நம்மை ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றது. எனவே அந்த இறுதி நாள் என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும் உலக முடிவை பற்றியும் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த இரண்டாம் வருகை, அந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணகத்துக்கு செல்லுவார்கள், யாரெல்லாம் அதனை எதிர்கொள்ள முடியாமல் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்பதைத்தான் ஆழமாக அழுத்தமாக இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறார்கள். எதை விதைக்கிறாயோ அதைத்தான் இறுதி நாளிலே அறுவடை செய்வாய். நீ நல்லவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக உண்மைக்கு சான்று பகர்ந்து நீ வாழ்ந்தீர் என்றால் அந்த ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது நீ விண்ணகத்திற்கு நீ உரிமையானவர்கள். அவர் இரண்டு வகையான மனிதர்களை சொல்லுகின்றார். முதல் வகையான மனிதர்கள் ஆணவக்காரர்கள், இரண்டாவது வகையான மனிதர்கள் ஆண்டவரின் பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள். ஏனென்றால் நீங்க அமர்ந்திருக்கின்ற நீங்கள் எல்லோருமே இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை சார்ந்தவர்கள்? அவர் யாரையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறாரோ, யாரையெல்லாம் அவர் புடமிடுகின்றாரோ, யாரை புடமிடுவார், யாரை தூய்மைப்படுத்துவார் என்றால் தனக்கு ஏற்புடையவர்களாக யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அவர் புடமிட்டு தூய்மைப்படுத்தி தமக்கு ஏற்புடையவராக மாற்றி அவருடைய காணிக்கையை பெற்றுக் கொள்ளுவார் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரே இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே பொது காலத்தினுடைய இறுதி வாரத்திலே நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய 33 வாரங்கள் பொது காலத்திலே நாம் கடந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு விழாவிற்கு அடுத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பொது காலங்கள். அதில் திருச்சபையிலே திருவழிபாட்டு அந்த திருவுடைகள் எல்லாம் பச்சை நிறங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக கிறிஸ்தரசருடைய பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். பிறகு இந்த ஆகம காலம் என்று சொல்லக்கூடிய திருவருகை காலத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே, இந்த பொதுக்கால 33வது இந்த வாரத்திலே அன்னையாம் திருச்சபை நமக்கு இறை வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த திருவழிபாட்டு வாசங்கள் எதை மையப்படுத்துகிறது என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாள், இறுதி நாள், தீர்ப்பின் நாள் என்று இன்றைய வழிபாட்டு வாசகங்களே நாம் வருவதை கேட்டிருக்கிறோம். அந்த நாள் என்றால் எப்படி இருக்கும்? அந்த தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும்? அந்த இறுதி நாளிலே என்ன நடக்கும் என்பதை தான் சிந்திக்க அன்னையாம் திருச்சபை இன்று நம்மை ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றது. அப்படி என்றால் அந்த இறுதி நாளிலே வரக்கூடிய கைமாறை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கைமாறை பெற்றுக்கொள்ளுவார்கள்? அந்த நாளை எதிர்த்து நிற்கக்கூடிய, எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே அந்த இறுதி நாள் என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றியும் உலக முடிவை பற்றியும் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை, மாரநாத்தா வாரும் ஆண்டவரே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களைப் போலத்தான் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அந்த இரண்டாம் வருகை அந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணகத்துக்கு செல்லுவார்கள், யாரெல்லாம் அதனை எதிர்கொள்ள முடியாமல் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்பதைத்தான் ஆழமாக அழுத்தமாக இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் இறுதி நாளிலே அறுவடை செய்வாய். நீ நல்லவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக உண்மைக்கு சான்று பகர்ந்து நீ வாழ்ந்தீர் என்றால் அந்த ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது நீ விண்ணகத்திற்கு நீ உரிமையானவர்கள். அந்த கிறிஸ்துவாக எதிர் கிறிஸ்துவாக உண்மைக்கு சாட்சியம் இல்லாமல் நீ வாழுகின்ற பொழுது நீ தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவாய் என்றுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. இறைவாக்கினர்களே, மிக சிறிய இறைவாக்கினர் நூல் என்று இந்த மலாக்கி புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. 4 அதிகாரங்கள் தான். அதிலே ஆண்டவருடைய நாள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே அவர் 2 வகையான மனிதர்களை சொல்லுகின்றான். முதல் வகையான மனிதர்கள் ஆணவக்காரர்கள், இரண்டாவது வகையான மனிதர்கள் ஆண்டவரின் பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள். இந்த 2 பேருக்குமாக அந்த இறுதி நாளிலே ஆண்டவருடைய அந்த இரண்டாம் வருகையின் பொழுது என்ன நடக்கும்? ஏனென்றால் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் எல்லோருமே இந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை சார்ந்தவர்கள்? மலாக்கி புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அந்த நாளிலே இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வான். அந்த தூதர் அந்த கிறிஸ்து இயேசு வருகின்ற அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். எனவேதான் மாரநாத்தா வாரும் ஆண்டவரே என்று அந்த இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவருடைய தூதர் இதோ வருகிறார். அவர் வருகிற பொழுது அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார்? ஏனென்றால் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்கரத்தை போலும் இருப்பார். அவர் வெள்ளியை தூய்மைப்படுத்துவது போல உங்களை அவர் தூய்மைப்படுத்துவான். ஏனென்றால் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை செலுத்துவார்கள். அவர் யாரையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறாரோ, யாரையெல்லாம் அவர் புடமிடுகின்றாரோ, யாரை புடமிடுவார், யாரை தூய்மைப்படுத்துவார் என்றால், தனக்கு ஏற்புடையவர்களாக யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அவர் புடமிட்டு தூய்மைப்படுத்தி தமக்கு ஏற்புடையவராக மாற்றி அவருடைய காணிக்கையை பெற்றுக் கொள்ளுவார் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே முதல் வரியே இவ்வாறாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதோ சூளை போல் எரியும் அந்த நாள் வருகிறது. நெருப்பு போல அந்த நாள் வரும். உங்களை சுட்டெரிக்கக்கூடிய அந்த நாள் வரும். ஏனென்றால் யாரெல்லாம் அந்த நெருப்பிலே சுட்டெரிக்கப்படுவார்கள் என்றால், அப்பொழுது அந்த நாளிலே அந்த நெருப்பிலே ஆணவக்காரர்கள், கொடுமை செய்வோர், இவர்கள் அனைவரும் அந்த நெருப்பிலே போட்டு சுட்டெரிக்கப்படுவார்கள். இன்னும் அதிகமாக விளக்கமாக 3வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, சூனியக்காரர்கள், விபச்சாரிகள், பொய்யானை இடுவோர், கூலிக்காரருக்கு கூலி கொடுக்காத வம்பிழுப்போர், சண்டை இழுப்போர், கைப்பெண்களையும் அனாதைகளையும் கொடுமைப்படுத்துவோர், அந்நியரின் வழக்கை புரட்டுவோர், எனக்கு அஞ்சி நடக்காதவர்கள் ஆகிய அனைவருக்கும் எதிராக சான்று பகர்ந்து
தண்டனை தீர்ப்பு வழங்க நான் விரைவாக வருகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், யாரெல்லாம் அவருடைய அந்த இறுதி நாளிலே நெருப்பிலே சுட்டெரிப்பார்கள் என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆணவக்காரர்கள், தலைகணம் பிடித்தவர்கள், திமிர் பிடித்தவர்கள், சூனியக்காரர்கள், மற்றொரு வாழ்வை கெடுப்பவர்கள், வேசித்தனத்திலே ஒருபால் உணர்ச்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு கையூட்டை வாங்கி கொண்டு அந்த திரும்பவும் கடனை செலுத்தாமல் வம்பிழுக்கக்கூடியவர்கள், மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. மற்றொரு வாழ்வை கெடுத்து வாழக்கூடியவர்கள், இவர்கள் அந்த தீர்ப்பு நாளை தாங்க மாட்டார்கள். அவர்கள் நெருப்பிலே புடமிடப்பட்டு எரிந்து சாம்பலாக்கப்படுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காற்றடித்த உடனே காற்றோடு காற்றாக அவர்கள் பறந்து சென்று விடுவார்கள். ஆண்டவரின் பார்வையிலே அவர்களுக்கு வாழ்வு என்பதே கிட்டாது என்று சொல்லுகின்றார். ஆனால் அதே வேளையிலே இரண்டாவது குழுவினரை அவர் சொல்லுகிற பொழுது, இரண்டாவது மனிதர்களை அவர் சொல்லுகிற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலே, என் பெயருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் உங்கள் மேல் நீதியின் கதிரவனை நான் உதிக்க செய்வேன், அவனுடைய இறக்கைகளின் கீழ் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையின் வழிகளிலே, சத்தியத்தின் வழிகளிலே, அந்த இரண்டாம் வருகையிலே நானும் இயேசுனுடைய மனவாட்டியாக அவருடைய மஞ்சத்திலே இளைப்பாற வேண்டும் என்று அச்சத்திலே, நடுக்கத்திலே, கடவுளுடைய மீது வைத்திருந்த ஆழமான ஒரு விசுவாசத்திலே இயேசுவின் விடுமியங்களை வாழ்வாக்குகின்ற மக்கள் மட்டும்தான் ஆண்டவர் அவர்கள் மீது அந்த கதிரவனை, ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நலம் தரும் மருந்தாக அவருடைய இறக்கைகளின் கீழ் வாழ்வார்கள் என்று சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, நான் செயலாற்றும் அந்த நாளில் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் ஒவ்வொருவரும் உரையாடி கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் உள்ளத்திலே நல்லதை நினைத்து, நல்லதை செய்து, நல்லதை பேசி, இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவோடு, அந்த மணமகனோடு அவர்கள் உறவினர்களாக உரையாடி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். எனவேதான் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென ஒரு நினைவு நூல் முழுமையாக ஏற்படுத்தப்படும். எனவே அவர்கள் என்னுடைய தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்னுடைய தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்று படைகளின் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த தனி பெரும் சொத்து என்றால், ஒரு தந்தை எப்படி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து அன்பு காட்டி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றாரோ, அதே போலத்தான் கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் என்று சொல்லுகிறார். இதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே 2 வகையான மனிதர்களையும் சொல்லுகின்றார். முதல் வகையை சார்ந்தவர்கள் என் பெயரை வைத்து கொண்டு உங்களிடத்திலே நான் தான் என்று சொல்லுவார்கள். அவர்களும் எனக்கு சாட்சிகளாக உண்மையாக இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தி வதைப்பவர்களும், நீங்கள் துயருறுகின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது உங்களை காட்டிக் கொடுக்கின்ற உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவர்கள் என் பார்வையில் இருக்க மாட்டார்கள். முதல் வகையை சார்ந்தவர்கள். இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, உண்மைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது உங்களை இவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுகின்ற மக்களை துன்புறுத்துகின்ற அந்த மக்களிடத்திலே துன்பப்படுகின்ற அந்த மக்களுக்கு ஆண்டவர் உரிய காலத்திலே கிறிஸ்துவின் பொருட்டு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். எனவேதான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள்.
உண்மைக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் உங்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லுவார்கள். உங்கள் மீது பொய்யாணை இடுவார்கள். உங்கள் மீது பொய்க்குற்றத்தை சுமத்துவார்கள். எனவே நீங்கள் உங்களை சாட்சிகளாக நிறுத்த வேண்டும். எப்படி வார்த்தையை பேச வேண்டும் என்று நீங்கள் பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கும் பொழுது உங்கள் மீது சுமத்திய அந்த பொய்க்குற்றத்தை நிரூபிப்பதற்கு நீ என்ன பேச வேண்டும் என்று வன்மையையும் சொல் வல்மையையும் ஞானத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். ஏனென்றால் உன்னை அழைத்த இறைவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நலம் தரும் மருந்து என்று சொல்லுகிறார். அந்த நலம் தரும் மருந்து என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்து துன்புறக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரின் அந்த சிம்மாசனத்திலே இளைப்பாறுதல் கிடைக்கும். இரண்டாம் வருகையின் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக அவருடைய மஞ்சத்திலே அவர்கள் இளைப்பாறுவதுதான் நலம் தரும் மருந்து என்று சொல்லுகிறார். இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வருகிற பொழுது அவர் கொடுக்கின்ற மீட்பு என்பது எல்லோருக்கும் கிடையாது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், திருமுழுக்கு பெற்றுவிட்டேன், உறுதி பூசலிலே தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கத்தோலிக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்லி பெயரளவிலே வாழ்ந்தால் உன்னால் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு உண்மையுள்ளனாக இருக்க வேண்டுமென்றால் நீ ஆண்டவருடைய விடுமியங்களை வாழ்வாக்க நீ உழைக்க வேண்டும். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், உழைக்க மனமில்லாத எவனும் உண்ணலாகாது. கிறிஸ்து இயேசுவுக்கு நீ சாட்சியாக, உண்மைக்கு நீ சாட்சியாக, ஆண்டவருடைய நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக நீ வாழவில்லை என்றால் நீ வாழ்ந்தாலும் வீழ்வதற்காகவே, வீணிலும் வீண், எல்லாமே வீண். இதைத்தான் இன்றைய நாளிலே மிக தெளிவாக, அழகாக, அழுத்தமாக நாங்கள் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், உலகம் எப்பொழுது முடியும் என்று தெரியாது. ஆண்டுடைய இரண்டாம் வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது. அது திடீரென்று திருடனை போல உங்களிடத்திலே வரும். சுனாமி வந்தது, திடீரென்று வந்தது, அத்தனை வரை வாரி சுருட்டி எடுத்து கொண்டு சென்றது. கொரோனா என்ற ஒரு பெரிய கொடிய நோய் வந்தது. சற்று முன்பாக கண் முன்பாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் அடுத்த 5 நிமிடத்திலே மரணமாக இருக்கிறார்கள். அதே ஒரு போலத்தான் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறான். நீ பெயரளவுக்கு கிறிஸ்தவனாக வாழ்ந்து உன்னையும் ஏமாற்றி உலகத்தையும் ஏமாற்றி ஆண்டவரின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து விடாதே. ஏனென்றால் ஆண்டவர் வருகின்ற அந்த இறுதி நாளிலே, தீர்ப்பு நாளிலே தாங்கக்கூடிய வல்லமை உன்னிடத்திலே இல்லை. ஏனென்றால் நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எதை உடைய வார்த்தையிலே நீங்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முழுமையாக உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்தவராக இருக்கிறார். எனவேதான் மீண்டும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த தண்டனையிலிருந்து, நெருப்பு சூளையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் நாவினை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய பார்வையை பரிசுத்தப்படுத்துங்கள். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையின் சாட்சிகளாக ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, இருக்கின்ற கடவுளை இருப்பவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது மட்டும்தான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாக இருப்பீர்கள். அந்த உண்மைக்காக நீங்கள் வாழுகிற பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், அவப்பெயர்கள் வந்தாலும், உங்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு பாளையமே வந்தாலும் கூட யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களை அழைத்த இறைவன் உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். நெருப்பிலே புடமிடப்பட்டு காற்றடித்த உடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்லுகிற சாம்பலுக்கு ஒப்பானதாக இருக்குமா? அல்லது ஆண்டவர் வருகிற பொழுது அந்த நெருப்பிலே புடமிடப்பட்டு வெள்ளியைப் போல பளபளப்பாக இருந்து ஆண்டவரின் பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாக அவருடைய மஞ்சத்திலே அந்த இரண்டாம் வருகையின் போது மகிழ்ந்திருக்கக்கூடிய மனவாட்டிகளாக இருப்பீர்களா என்று சிந்திப்போம். வாழ்வு பெறுவோம். ஆமென்.